அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கருப்பு கொள்ளு அண்ட் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற கொள்ளு பருப்பு விட இந்த கருப்பு கொள்ளு ரொம்பவே ஆரோக்கியமானது. இது டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் கொள்ளு பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் குக்கரில் போட்டுட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, நான் பொடியாக எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, இது பாதி அது பாதி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை குக்கரில் விசில் போட்டு நல்லா ஒரு 5 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் பச்சையாக நான் தொளிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிக்சியில் நான் பச்சை வெங்காயத்து கூட இதை அரைக்க போகிறேன். ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட சின்னதாக 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கொள்ளு பருப்பு இப்போ ரெடி ஆயிரும். இது நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நெகுன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு பருப்பருன்னு அரைச்சிங்கன்னா தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நம்ம எப்பவும் செய்கிற மாதிரியே தான் ரசம், ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த கொள்ளோட தண்ணி வடித்து வச்சுருக்கேன். கடுகு, நெக்ஸ்ட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி. இந்த மாதிரி தக்காளி நீங்கள் வணக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வேஸ்ட்டும் ஆகாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் கருவேப்பிலையும் நான் நல்லா மசித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரசப்பொடி போட போகிறதுனால பூண்டை மட்டும் இதுவும் நல்லா வணக்கி எடுத்துருங்க. இப்போது புளி தண்ணி ஊற்றுறேன். புளியை நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு பருப்போட தண்ணி வடிச்சிருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்திக்கங்க. ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஆல்ரெடி ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போடுறேன். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துன்னா நம்மளுக்கு ரசம் ரெடி. இந்த ரசம் எப்போ இருக்கிற ரசத்தை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். சுவையான ரசமும் ரெடி. ஆரோக்கியமான கொள்ளுப்பருப்பு அண்ட் ரசம் ரெடி. இதோட பெனிஃபிட்ஸ் வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும், பாருங்கள்.